கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 3வது ஞாயிறை சிறப்பிக்க நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். திருப்பலியின் தொடக்கத்திலே இந்த ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் முன்னுரையிலே மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன என்பதையும் வாசிக்க கேட்டோம். நமது வாழ்வில் நாம் மகிழ்வான மற்றும் அமைதியான வாழ்வினை வாழ அனைவரும் விரும்புகிறோம். எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். நம்ம இன்னைக்கு காலை திருப்பலியில் இந்த நடுங்கும் பனிப்பொழுவில் எல்லா சிரமத்தையும் பார்க்காம இன்றைக்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். அப்படின்னாக்கா துன்பமே இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம செய்கின்ற செயல்கள் அனைத்தும் நமக்கு நல்லவையாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் இந்த இறை பிரசன்னத்தில் இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? உள்ளிருந்து வருகிறதா, வெளியே இருந்து வருகிறதா? உள்ளிருந்து வருகிறது என்றால் பின் ஏன் நாம் சோர்ந்து போகின்றோம் துன்பங்களை கண்டு? வெளியிருந்து வருகிறது என்றால் அது எப்படி வருகிறது? இந்த மகிழ்ச்சியை இறைவன் ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும். இறைவன் ஒருவர்தான் நமது மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கின்றார். எனவே இந்த இறை மகிழ்வினை நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க இந்த இறைவாக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகம், பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களித்து லீலி போல பூத்து குலுங்கும் என்று பாலை நிலம், பாழ்வெளியும் பொட்டல் நிலம் என்று குறிப்பிடுவது, பாலை நிலத்தில் அங்கே வளர்ச்சியே இருக்காது, அங்கே செழுமையே இருக்காது. அது வறண்டு போன, எந்த உயிரும் அங்கு வாழ வசதி இல்லாத ஒரு இடம். அந்த பாலை நிலமும் பொட்டல் வெளியும் பூத்து குலுங்கும், மாற்றம் அடையும் என்று சொல்லி ஆண்டவரின் வருகையினால், மெஸ்ஸியாவின் வருகையினால் இந்த பாலை நிலம் மாற்றம் பெற்று மிகவும் செழிப்பான பூத்து குலுங்கும் ஒரு இடமாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த வறட்சியான மகிழ்ச்சியற்ற நமது வாழ்விலும் ஆண்டவர் நம்முடைய வசந்தமான மகிழ்ச்சியான தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கின்றார் என்று சொல்லி, பார்வையற்றோர் கண் பார்க்கவும், காது கேளாதோர் செவி கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்று சொல்லி நமக்கு இறைவன் மான்களைப் போன்று துள்ளி குதிக்கும் ஆற்றலையும், மகிழ்ந்து பாடும் நாவினையும், அதே போன்று பார்வையற்றவருக்கு பார்வை திறன் கொண்டவர்களாக இருக்கவும் ஆண்டவர் செழுமையும் வளமையும் கொடுப்பார் என்ற செய்தியினை நமக்கு கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியில் யோவான் சிறையில் இருக்கின்றார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டதற்கான காரணம், அரசன் செய்த தவறை தைரியமாக சுட்டி காட்டுகின்றார். உன் சகோதரன் மனைவியை நீ வைத்திருத்தல் ஆகாது என்றதினால் சிறையில் அடைக்கப்படுகின்றார். இவ்வாறு சிறையில் இருக்கின்ற யோவான் தனது சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகின்றார். சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். இங்கே சென்ற வாரத்தில் யோவான் இயேசுவை பற்றி பேசுகிறாரு. இயேசுவை பற்றி என்ன சொல்கிறார்? அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லி
தனது சீடர்களுக்கு இவரே இறைவனின் செம்மறி என்று சொல்லி சுட்டி காட்டினார். ஆனால் இன்னைக்கு சிறையில் இருக்கின்ற திருமுழுக்கு யோவான் தனது சீடர்களை அனுப்பி இயேசுவிடம் கேள்வியினை கேட்கின்றார். அது என்ன கேள்வி கேட்கிறாரு? வரவிருப்பவர் நீ தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கின்றார். அப்போ இயேசு பல பேர் அவரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அவர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நேரடியான ஒரு சிலருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஒரு சில கேள்விக்கு இயேசு மறைமுகமான பதிலை கொடுத்திருக்கிறார். உவமைகள் வழியாக பதிலை கொடுத்திருக்கிறார். ஒரு சில கேள்விக்கு பதிலே கொடுக்காமல் இருந்திருக்கிறாரு. இங்கே திருமுழுக்கு யோவான் தனது சீடர்கள் வழியாக கேட்ட கேள்விக்கு வரவிருப்பவர் நீ தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். வரவிருக்கிற நீ தானா? ஆமாம், இல்லை, அவ்வளோதான். ஆனால் இங்கே இயேசு ஆமாம் இல்லை அந்த பதிலை சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் சொல்லுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் அப்படின்ட்டு சொல்கிறார். பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் சிறையில் இருந்தபோது இயேசுவின் இந்த நற்செய்தி பணி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். மெஸ்ஸியாவின் வருகையில் பலவிதமான மாற்றங்கள், விடுதலையின் செய்தியானது நடைபெறும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அதுக்கான அறிகுறியே இல்லை. அப்படின்ற சமயத்தில் திருமுழுக்கு யோவான் சிறிது இயேசுவின் இந்த மெஸ்ஸியாவை பற்றிய தயக்கம் ஏற்படுகிறது. இந்த தயக்கத்தால் தான் அங்கே தனது சீடர்களை அனுப்பி கேள்வியும் கேட்கின்றார். பல சமயங்களில் இந்த இயேசுவினுடைய இந்த கேள்விக்கான இந்த பதிலை நல்ல செய்தியின் வழியாக ஆண்டவர் பதிலை கொடுக்கின்றார். கேட்கப்பட்ட கேள்விக்கு எதிர்மறையான பதில் இல்லாமல் நல்ல செய்தியினை ஆண்டவர் கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பல சந்தேகம் நிறைந்த, தயக்கம் நிறைந்த, பல சமயங்களில் அச்சுறுத்தக்கூடிய நிலையிலும் நமது பதில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல செய்தியினை தருகின்ற பதிலாக இருக்க வேண்டும். நல்ல செயல்களை வெளிப்படுத்துவதன் வழியாக பிறருக்கு நாம் பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இயேசுவோ பல விதமான கேள்விகள் பலரால் கேட்கப்பட்ட போதும் நல்ல உவமைகளின் வழியாக, புதுமைகளின் வழியிலாக ஆண்டவர் இயேசு நன்மை செய்பவராக நல்ல செய்தியினை பிறருக்கு எடுத்து கூறுகின்றார். அதே மாதிரி யோவானுடைய சீடர்கள் போனதுக்கப்புறம் இயேசு மக்களை பார்த்து 3 கேள்வியை கேட்கின்றார். இந்த 3 கேள்வியில் 2 கேள்வியை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்ன கேட்கிறார் மக்களை பார்த்து? நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? நீங்கள் எதை பார்க்க நீங்கள் பாலை நிலத்திற்கு போனீர்கள்? பதில அவரேவும் கேள்வியாக சொல்கிறார். காற்றினால் அசையும் நாணலையா, இல்லை யாரை பார்க்க போனீர்கள் என்று 2வது கேள்வியும் கேட்கிறார். நீங்கள் எதை பார்க்க போனீர்கள் பாலை நிலத்திற்கு என்று சொல்லுகின்ற போது, பாலை நிலத்தில் அங்கே காற்றில் அசையும் நாணல் இருக்காது. பாலை நிலத்தில் அது வறட்சியாக, எந்த புதர் இல்லாமல் காய்ந்து போன நிலையில் மனிதர் உயிர் வாழ அங்கு கடினமான ஒரு நிலை. அந்த இடத்துல எப்படி காற்றில் அசையும் நாணல் இருக்க முடியும்? அப்படின்னா என்ன?
திருமுழுக்கு யோவான் இந்த பாலை நிலத்தில் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்ய அழைப்பு கொடுத்தவர். இனி இந்த வறட்சி நிறைந்த இந்த பாலை நிலம் மகிழ்ச்சியும் வளமும் செழுமையும் கொண்ட இடமாக இருக்கும் என்பதை அறிவுறுத்துகின்றார். அடுத்தது நீங்கள் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா அப்படின்னு சொல்லிட்டு, பாலை நிலத்தில் மெல்லிய ஆடை அணிந்த மனிதரையா என்று கேட்கின்ற இயேசு, இந்த மெல்லிய ஆடை அணிந்தவர்கள் அரச மாளிகையிலும் மற்றும் ஆடம்பரமான வீடுகளிலும் செல்வந்தர்களும் இந்த மெல்லிய ஆடை அணிந்து பகட்டான வாழ்வினை வாழக்கூடியவர்கள். ஆனால் பாலை நிலத்தில் எளிமையான தாட்சியான ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வினை இந்த திருமுழுக்கு யோவான் வாழ்ந்ததை எடுத்து சொல்லி ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவான இன்னும் ஒரு படி சொல்கிறாரு. இறைவாக்கினரை விட மேலான ஒருவரையா என்று சொன்ன அவர், மனிதருள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என்று சொல்லி திருமுழுக்கு யோவானை முன்மாதிரியாக கொண்டு நமது இந்த தயாரிப்பினை மேற்கொள்ள இந்த ஞாயிறு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சிக்காக நாம் பல இடங்களுக்கு தேடி செல்லுகின்றோம். மகிழ்ச்சிக்காக நாம் பல சமயங்களில் பல இடங்களுக்கு நாம் செல்லுகின்றோம். பாலை நிலத்திற்கு எவ்வாறு மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு யோவானின் நற்செய்தியினை செவிமடுத்து கேட்டார்கள். இந்த திருமுழுக்கு யோவானின் செய்தி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா, அமைதியை கொடுக்குமா என்று பலரும் சென்று பல இடங்களுக்கு சென்றது போன்று நாமும் மகிழ்ச்சிக்காக பலரை தேடுகின்றோம், இடங்களை தேர்வு செய்கின்றோம். அதற்கான வசதியான இடம் எங்கே என்று அலைந்து கொண்டிருக்கும் வேளையில் இறைவன் ஒருவரே நமது மகிழ்ச்சிக்கான காரணம், இறைவன் ஒருவரே நமது மகிழ்ச்சிக்கான இடமாக இருக்கின்றார். இறைவன் ஒருவரே நம் அனைவரின் மகிழ்ச்சிக்கும் தேவையான அனைத்தையும் தருபவராக இருக்கின்றார். எனவே இந்த இறை மகிழ்ச்சியில் நாம் இருக்க வேண்டுமென்றால் திருமுழுக்கு யோவானை போன்று எளியவர்களாக, தாட்சி நிறைந்தவர்களாக, உள்ளத்தில் உறுதி கொண்டவர்களாக, பொறுமையோடு நடப்பவர்களாக, ஆண்டவரின் மதிப்பீடுகளை ஏற்று அன்பு செய்பவர்களாக இருக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே நம்ம கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்கு ஏறக்குறைய ஒரு வார இடைவெளியில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தகுந்த தயாரிப்பினை மேற்கொள்ள மகிழ்ச்சியோடு இப்பெருவிழாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அந்த தயாரிப்பிலே ஆண்டவருக்கு உகந்த மகிழ்ச்சிக்கு இறைவன் ஒருவரே என்று சொல்லி அவரை உள்ளத்தில் தங்கும் இடமாக நமது இதயத்தை தயாரித்திட தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.